சிக்கன் கிரேவிக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. எண்ணெய் காயிட்டுங்க. பாருங்கள், எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. கடுகு போட்டாச்சுங்க. வெங்காயம் கருவேப்பிலை வச்சுங்க. வேகட்டுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு கருவேப்பிலை பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் போட்டுக்கலாங்க. கல்லுப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வணங்கிட்டு போடுங்க. ஒரே ஒரு லெக் பீஸ் கேட்டால் சொல்லி 15 கேட்டால் எடுத்துருங்க. நல்லா வணங்கிட்டுங்க. பாருங்கள், சிக்கன் இந்த அளவுக்கு இதாகிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம சிக்கன் குழம்புக்கு வறுத்து வச்ச மசாலா ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்லங்க. அது லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் சின்ன வெங்காயம், சீரகம், வரமிளகா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நல்லா வணக்கி, தேங்காய் இதெல்லாம் நல்லா வணக்கி பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச மிளகு தாங்க நம்ம இந்த இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எந்த நீங்கள் இது போடாதீங்க. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் நல்லா வணக்குங்க. கொஞ்சம் வேணுன்னா கொஞ்சம் காரம் பத்திரிக்கலாம் மிளகாத்தூள் மட்டும் போட்டுங்க. கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஆனால் இந்த சிக்கன் வேகணும் பண்ணாங்க, அதனால் கொஞ்சம் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குறேங்க. இவ்வளோ அதாங்க. சூப்பராக இருக்குது இந்த சிக்கன் வறுவல். வேகிட்டுங்க. நம்ம கடைசி ஃபைனலாக பார்க்கலாம். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.